ராஜா வல்லவரே, நல்லவரே, வாக்கு மாறாதவரே, அப்பா கிருபை உள்ளவரே, போதுமானவரே, அப்பா உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிற ராஜா. அப்பா அந்த நாளை ஆண்டவரே, வருடம் தொடங்கி இந்த 3வது நாளை எங்களை காண செய்கிறே உமக்கு நன்றி. இம்மட்டமாய் ஒவ்வொரு வேலையும் நீங்க நடத்தி வந்தீங்களே உமக்கு நன்றி தகப்பனே. அப்பா உம்முடைய நாமம் மகிமைப்பட்டதுக்காய் உமக்கு நன்றி தகப்பனே. வார்த்தை நேரத்துக்காக நாங்கள் ஆண்டவரை வாஞ்சியோடு காத்திருக்கிறோம் தகப்பனே. அப்பா இதை கேட்கிறவர்களும் வாசிக்கிறவர்களும் ஆண்டவரே அப்பா பாக்கியவான்கள் ராஜா. அந்த பாக்கியத்தை நீர் எங்களுக்கு கொடுத்ததே உமக்கு நன்றி ராஜா. பரிசுத்த ஆவியானவர் தாமே எங்களை முழுமையாய் உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிற தகப்பனே. அப்பா எங்களுடைய செவிகளை விருத்த சேதனம் செய்ய வேண்டுமாய் கர்த்தாவே. எண்ணங்கள் சிதறாதபடி ராஜா. அப்பா நாங்கள் வார்த்தையை கேட்டு அதை விட்டு விடாதபடி ராஜா. அதன்படி நடக்க எங்களுக்கு இரக்கம் செய்யுங்க ஏசப்பா. அப்பா ஆவியானவரே எங்களை வழிநடத்துங்க ஏசப்பா. தகப்பனே வார்த்தையை சுமந்து வந்திருக்கிற அடியாரை உடைய கருத்துல வைக்கிற தகப்பனே. அவரை முழுமையாய் நீங்க ஆளுகை செய்யுங்க ஏசப்பா. அவரை மறைத்து நீங்க வெளிப்படுங்க ஏசப்பா. ஒவ்வொரு வார்த்தையை ஜீவனுள்ள வார்த்தை ராஜா. அதை நாங்கள் ஆகாரத்தை போல உட்கொண்டு தகப்பனே அதை போல நடக்கிற அப்பா எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற ஏசப்பா. வந்தவர்கள் ஒவ்வொருவரையும் உடைய கரத்துல வைக்கிற தகப்பனே. வீணான சிந்தனைகள் இல்லாதபடிக்கு அப்பா முழுமையாய் ஆண்டவரே முழு மனதோடு இந்த வார்த்தையை கேட்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஏசப்பா. நீங்களே எங்களை ஆளுகை செய்யுங்க, வழிநடத்துங்க. எல்லா துதிக மகிமே உமக்கு ஒருவருக்கே ஏறெடுக்கிற இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பான ஒவ்வொருவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி ஆசீர்வதித்து எல்லோருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அல்லேலூயா. இந்த வருஷம்
நாம் நம்முடைய ஆண்டவர் வைத்திருக்கிற நன்மைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதனால உங்களுக்கு ஒரு வசனத்தை மட்டும் நான் இன்றைக்கு சொல்றேன். அந்த வசனத்தை நீங்க உங்க இருதயத்துல மனப்பாடம் பண்ணிக்கோங்க. அந்த வசனத்தை நீங்க நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு நாளைக்கு 3 வேளை சாப்பிட்றவங்க எல்லாம் கை தூக்கி பார்த்தோம். 3 வேளை நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமா, நீங்க எல்லாம் 3 வேளை சாப்பிடுறீங்க இல்லையா? அது போல இப்போ நான் சொல்ற வசனத்தை நீங்க 3 வேளை வந்து பார்த்தது சாப்பாட்டுல கை வைக்கிறதுக்கு முன்னாடி இப்படி சொன்னீங்களப்பா ஸ்தோத்திரம் அப்படின்னு சொன்னேன். ஓகே, அப்போ அது உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, சாப்பாட்டுல கை வைக்கும் போது இந்த வசனம் ஞாபகத்துக்கு வரும். அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியமான. வசனத்துல ஜீவன், வசனத்துல ஆவியானவர் இருக்கிறார். வசனம் தான் நம்முடைய வாழ்க்கையை உயிர்ப்பிக்கும். வசனம் தான் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற தடைகளை தான் நீக்கும். அதனால அந்த வசனத்தை நான் என் இருதயத்தில் சுமக்கிற மகளாக மாற வேண்டும். அப்போ ஆராதனையில அன்பு சொன்னது போல எபிரேயர் 6வது அதிகாரம் 14வது வசனத்தை நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். இப்போ ஆண்டவருக்கு சொல்றாரு, பரிசுத்த தேவனுடைய வார்த்தையை சொல்லுகிறது. அவர் சொல்றாரு, உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை பெருக பண்ணுவேன் அப்படிங்கிறார். உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவார். ஆசீர்வாதத்தை 2 முறை சொல்றார், பெருக்கத்தை 2 முறை சொல்றார். இப்போ இந்த வசனத்தை நான் எனக்கு சொந்தமாக்கி கொள்ள வேண்டும். அப்பதான் அது எனக்கு வேலை செய்யும். டாக்டர் ஒரு மருந்து கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி அந்த மருந்தை நான் வந்து 3 வேளை சாப்பிடுப்பா, அப்போதான் உனக்கு பிடிச்சிருக்கிற ஒன்று வியாதி உன்னை விட்டு போகும் அப்படின்னு சொல்லி 5 நாளைக்கு கொடுத்தாருன்னா அது நீ சாப்பிட்டேன்னா உனக்கு சரியாயிடும். அது போல தேவனுடைய வார்த்தை வந்து உன்னுடைய ஆவிக்கு, உன்னுடைய ஆத்மாவுக்கு, சரீரத்துக்கு 3க்கும் சேர்த்து அவர் கொடுக்கக்கூடிய மருந்து தான் வேத வசனம், வேத வார்த்தை. இந்த வேத வார்த்தை தான் நமக்கு மருந்து. இயேசு கிறிஸ்து தான் நம்முடைய மருத்துவராக இருக்கிறார். அவரை பரிசுத்த வேதம் சொல்லுகிறது பரிகாரி அப்படின்னு ஆண்டுடைய வார்த்தை சொல்லுங்க. யாத்திராம 20வது அதிகாரத்தில் அவர் நானே ஒரு பரிகாரி ஆகிய கர்த்தர் அப்படின்னு போட்டு, யாத்திராம 23-25 நான் வியாதியை உன்னை விட்டு விலக்குவேன் அப்படின்னு போட்டிருக்கிறார். அப்போ இந்த இடத்துல தேவனுடைய வார்த்தை அந்த வேலையை செய்யுது. அப்போ அந்த வார்த்தையில வல்லமை இருக்கு. அப்போ அந்த வார்த்தையை நான் இருதயத்திற்குள்ள நான் விசுவாசிக்க ஆரம்பிக்கணும். விசுவாசிக்கும் பொழுதுதான் தேவனுடைய மகிமை என் வாழ்க்கையில வெளிப்படும். அது செத்து போன காரியமா இருந்தாலும் சரி, லாசரு செத்து போனா கல்லறைக்குள்ள வச்சு 4 நாள் ஆச்சு, அடக்கம் பண்ணியாச்சு, கல்லை போட்டு மூடியாச்சு. ஆனாலும் இயேசு கிறிஸ்து அந்த இடத்துக்கு வரும் பொழுது லாசருவே வெளியே வா அப்படின்னு சொன்னார். அப்ப மரியாள் சொல்றாப்புல, ஐயோ வச்சு 4 நாள் ஆயிடுச்சு. இப்போ ஆண்டவர் மரியாள்கிட்ட சொல்லக்கூடிய வார்த்தை, மார்த்தாட்ட சொல்லக்கூடிய வார்த்தை, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா? அப்ப நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய மகிமையை நம் வாழ்க்கையில பார்க்க வேண்டும் என்று சொன்னால் நமக்கு தேவை விசுவாசம். விசுவாசம் மட்டும் நம்முடைய வாழ்க்கையில இருந்தால் தேவனுடைய மகிமையை அந்த சூழ்நிலையில நம்ம பார்க்க முடியும். அப்போ அந்த விசுவாசம் எங்க இருக்கணும்? நான் எதை விசுவாசிக்கணும் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா ஆண்டுடைய வார்த்தையை விசுவாசம். எதை விசுவாசிக்கணும்? அந்த வார்த்தையை எப்படி விசுவாசிக்கணும்? சந்தேகப்படாம விசுவாசிக்கணும். எப்படி விசுவாசிக்கணும்? நடக்கும், நடக்காமலும் இருக்கலாம். நடக்கும், நடக்காமலும் இருக்கலாம். இருந்தாலும் நான் நடக்குமான்னு பார்க்கிறேன். நடக்குமான்னு அதுக்கு பேர் செத்த விசுவாசம். என்ன விசுவாசம்? ஆமா, நிச்சயமா நடக்குங்க. நடக்கலைன்னா இல்லைங்க, நடக்கும். சரி, நடக்கலன்னா, ஒருவேளை நடக்கலைன்னா அந்த வார்த்தைக்கே இடம் கிடையாது, நடக்கும். இது நம்ப முடியுதா? ஒருவேளை நடக்காம போயிடுச்சுன்னா, ஹலோ, அது ஓ எண்ணம். நான் விசுவாசிக்கிறேன், நடக்கும். அந்த பார்ட் 2 அது ஒருவேளை நடக்காம போயிடுச்சுன்னா அப்படின்னா அது ஓ பிரச்சனை இல்லை. இதுல
ஆனா நான் என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய சூழ்நிலையில எனக்கு அந்த ஒருவேளை அது நடக்காம போயிடுச்சுன்னா அப்படின்லாம் நான் நினைக்க மாட்டேன். ஏன்னா நான் ஒரே ஒரு நினைவு மட்டும்தான் என்கிட்ட இருக்குது, நடக்கும். ஒரே ஒரு நினைவு மட்டும்தான் என்கிட்ட நடக்கும். அது எப்படி? அப்படிதான் வசனம் சொல்லுது. அப்படியா? ஆமா. 2 கொரிந்தியர் 1வது அதிகாரத்துல தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் அங்க வந்து வசனத்தை முழுசா தெரிஞ்சாதான் நம்ம வாழ்க்கையில அது வேலை செய்யும். படிங்க. எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள். யாரு பிள்ளைங்க? கிறிஸ்து இயேசுவுக்குள். யாரு பிள்ளைங்க? கிறிஸ்து இயேசுவுக்குள். யாரு பிள்ளைங்க? கிறிஸ்து இயேசுவுக்குள். ஆமாங்க. யாருக்குள்ள? தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி. இப்ப தேவனுக்கு மகிமை யாரால உண்டாகுது? யாரால? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. ஒன்னால யாருக்கு மகிமை? யாருக்கு மகிமை? தேவனுக்கு மகிமை. யாருக்கு மகிமை? உன்னால. எப்படி மகிமை? எப்படி? நீ விசுவாசித்தால் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை. நீ விசுவாசிச்சாதான் தேவனுக்கு மகிமை. நீ விசுவாசிக்கலன்னா தேவனுக்கு மகிமை கிடையாது. உனக்கு ஏழ்ற விசுவாசிக்கிறது. நீ விசுவாசிச்சா தேவனுக்கு மகிமை. தேவனுக்கு மகிமைனா கர்த்தர் என்ன சூழ்நிலையை விசுவாசிக்கிறையோ அந்த சூழ்நிலையில அவர் அற்புதத்தை செய்வார். அந்த அற்புதத்தை செய்யும் பொழுது நீ யாருக்கு நன்றி சொல்லுவ? என் வாழ்க்கையில் எனக்கு செய்தார், எங்க அப்பா எனக்கு இதை செய்தார், அதுக்கு பார்த்தா மகிமை. அதுதான் ஆண்டவர். அப்போ ஆண்டவர் மார்த்தாண்டு சொல்லும்போது நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா அந்த விசுவாசம் தான் கடவுளுக்கு மகிமை உண்டாகும். அப்ப கடவுள் உன் வாழ்க்கையில ஒரு நல்ல காரியத்தை செய்யணும் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா முதல்ல கடவுளுடைய வார்த்தையை நீ விசுவாசிக்கணும். என்ன பண்ணணும்? ஆமாங்க. நான் கூட பிரேயருக்கு போன வருஷத்துக்கு போயிட்டு இருக்கிறேன். இன்னும் விடிவு காலத்தை காணும். இன்னும் விடிவு காலத்தை நாங்க ஒரு இடத்துல உபவாச கூட்டம் நடத்திட்டு இருக்கோம். அந்த உபவாச கூட்டத்துக்கு வயசான அம்மா வரும். அதுக்கு கண்ணில் தண்ணி வந்துட்டே இருக்கும். அது சொல்லும், ஒவ்வொரு வாரம் வரும்போது சொல்லும், நானும் வந்துட்டே இருக்கிறேன் சாமி, இன்னும் தீர மாட்டேன். ஏசப்பாக்கு என் மேல என்னதான் கோபமோ தெரியல, என்னதான் கோபமோ தெரியல. எல்லாருக்கும் தெரியாது, எனக்கு மட்டும் சரியாக மாட்டேது. அது ஏன் தான் ஆக மாட்டேங்குன்னு எனக்கும் தெரியல. நானும் வந்துட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவேன். நான் அதுக்கு சொல்லுவேன், நீ உன் புலம்பலை நிறுத்தினா சரியாகும். புலம்பலை நிறுத்தினா வாயை கட்டு முதல்ல. ஆமா, எல்லாம் சரியாயிடும். அப்போ தேவனுக்கு மகிமை உண்டாக வேண்டும் என்று சொன்னால் கடவுள் உன்கிட்ட பேசக்கூடிய வார்த்தையை நீ என்ன பண்ணணும்? எப்படி விசுவாசிக்கணும்? பூரணமாக விசுவாசிக்கணும். இங்க படிச்சோம், தேவனுடைய எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் யாருக்குள்ள இருக்காங்க? இயேசு கிறிஸ்துவுக்குள். யாருக்குள்ள? இயேசு கிறிஸ்து. தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் எப்படி இருக்குதாம்? ஆம் என்றும் அவருக்குள் ஆமென் என்றும். ஆம் என்றும் அவருக்குள் ஆமென் என்றும். இப்போ ஆம் ஆமென் அப்படின்னா ஆம்னா ஆமாங்க, ஆமென் அப்படின்னா அப்படிதாங்க. என்னது? இப்போ ஆமாங்க அப்படியா? அப்ப இல்லைங்க, அப்படி போடலாங்க. அப்படி முதல்ல ஆமாங்க, ரெண்டாவது அப்படிதாங்க, அவ்வளவுதான். அங்க இல்லங்கிற பேச்சுக்கே இடம் இல்லை. அதுதான் அங்க வசனம் சொல்லுது. தேவனுடைய வார்த்தை ஆம் ஆமென். அங்க இல்லங்கிற பேச்சுக்கே போட்டிருக்கா இல்லையா? அந்த வசனம் போட்டிருக்கா? படிக்க தொடர்ந்து. உங்களோட கூட எங்களையும் கிறிஸ்துவுக்குள் ஸ்திரப்படுத்தி நம்மை அபிஷேகம் பண்ணினவர் தேவனே. இல்ல, அந்த இல்லைங்கிற வார்த்தை வருதா? எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும். இல்ல, அதுக்கு முன்னாடி வரும் நினைக்கிறேன். என்ன நாங்கள் உங்களுக்கு சொன்ன வார்த்தை ஆமல்ல என்று இருக்கவில்லை. பாருங்க, நாங்கள் உங்களுக்கு சொன்ன வார்த்தை நல்லா பாருங்க எப்படி போட்டுனா, நான் உங்களுக்கு சொன்ன வார்த்தை அட ஆமாங்க, இல்லைங்க அப்படின்னு இல்லன்னு போட்டு, ஆம் அல்ல என்று இருக்கவில்லை. கடவுளுடைய வார்த்தை வந்து நடக்கும், ஒருவேளை நடக்காமலும் போகலாம், நடக்காமலும் அப்படி நான் சொல்லல அப்படிங்கிறார். அப்படி நான் சொல்லலன்னு யார் சொல்றாங்க? யார் சொல்றாங்க? ஏசாமி சொல்றாரு. நான் உனக்கு ஒரு வார்த்தையை சொன்னேன்னா நடக்கும்,
இத்தனை வருஷம் ஆச்சு எதுவும் நடக்கலையே, அப்படியா என்னன்னு தெரியலையே, ஒருவேளை உனக்கு என்ன பிரச்சனை நடக்காம போகலாம் அப்படின்னு அவர் சொல்லல. அவர் சொல்றாரு, நீ நடக்கும் நடக்காதுங்கிற பேச்சுக்கே இடம் கிடையாது அப்படிங்கிறார். இதுக்கு யார் சாட்சியா? ஏசப்பா சாட்சியா? உண்மையுள்ள தேவனே சாட்சி. அப்போ கடவுளுடைய வார்த்தைய நம்ம விசுவாசிக்கணுமா விசுவாசிக்க கூடாது? நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையே. லாசரு செத்து போனான், மார்த்தாவுடைய விசுவாசமும் செத்து போச்சு. விசுவாசமும் அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, சங்கூதியாச்சு, இதுக்கப்புறம் எழுந்திருக்க மாட்டான், அவ்வளவுதான், 4 நாள் ஆகி போச்சு, வாய்ப்பே இல்லை. இப்ப விசுவாசமும் செத்து போச்சு. விசுவாசத்தையும் சேர்த்து சாகடிச்சான். இப்ப மார்த்தாவுடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்துறதுதான் ஏச போறாரு. அவன் செத்து 4 நாள் ஆனாலும் பரவாயில்ல, 4 வருஷம் ஆனாலும் பரவாயில்ல. எப்படி 4 நாள் ஆனாலும் பரவாயில்ல, 4 வருஷம் ஆனாலும் பரவாயில்ல. நான் எழும்பி வான்னு சொன்னா வருவான். அல்லேலூயா. நான் எழும்பி வான்னு சொன்னா வருவான். அதுக்கு பார்த்தா விசுவாசம், அதுக்கு பார்த்தா என்னது? அப்போ வாழ்க்கையில இயேசுசாமி மேல இருக்கிற விசுவாசம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, அதுக்கு மாற்று வழி இல்ல வேற கருத்து எதுவுமே இருக்கக்கூடாது. இதுக்கு வேற வழியே கிடையாதுங்க. நான் முழுசா அவரை மட்டும் தான் விசுவாசிக்கிறேன், முழுசா அவரை மட்டும் தான். இப்படிப்பட்ட விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில எல்லா சூழ்நிலை, முட்டி வலி, கை வலி, கால் வலி, தலைவலி, எல்லாத்துலயும் இந்த விசுவாசம் இருக்கணும். கடன் பிரச்சனை, இந்த விசுவாசம் இருக்கணும். பிள்ளைகள் பிரச்சனை, இந்த விசுவாசம் இருக்கணும். எல்லாத்துலயும் இந்த விசுவாசம் இருக்கணும். இப்படிப்பட்ட விசுவாசம் வாழ்க்கையில காணப்படும். இந்த விசுவாசம் தான் தேவனுக்கு மகிமை உண்டாகும். யாருக்கு மகிமை உண்டாகும்? அப்ப தேவனுக்கு மகிமை உண்டாகணும் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா உன் வாழ்க்கையில எது முக்கியம்? விசுவாசம் முக்கியம். அல்லேலூயா. எது முக்கியம்? விசுவாசம். இந்த வருஷத்துல 2026ல பரிசுத்த தேவன் இன்னைக்கு நம்மளை பார்த்து சொல்றாரு, நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதித்து பெருகவே. இது எப்படி நடக்கும் அப்படின்னு நீ அப்படி தோசையை திருப்பி போட்டேன்னா அவ்வளவுதான், வேலைக்கே ஆகாது. நீ இப்போ என்ன யோசிக்கணும் அப்படின்னா, இப்ப நீங்க சொல்லியிருக்கிறீங்க ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து நான் விசுவாசிக்கிறேன். இப்போ ஒருவேளை இத்தனை வருஷம் வாழ்க்கையில ஒரு சில காரியங்கள் நடக்காம இருக்கலாம். அதுக்கு காரணம் ஆண்டவர் கிடையாது, நீதான். அது காரணம் யாரு? பக்கத்துல பார்த்து சொல்லு, நீதான் சொல்லு, கையை சொல்லு, நீதான் காரணம். இப்படி சொல்லு, நீதான் காரணம். உன் வாழ்க்கையில கடவுளுடைய நன்மையை பெற்றுக்கொள்ளாம போனதுக்கு, மகிழ்ச்சி இல்லாம மூஞ்ச இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி வச்சுட்டே இருக்கிறது காரணம் நீதான். யாரு? பக்கத்துல பார்த்து, நீதான் காரணம். அப்ப நம்ம வாழ்க்கையில கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளாமல் இருப்பதற்கு காரணம் நம்ம தான். அதனால அவர் இந்த வருஷம் நமக்கு சொல்றாரு, நிச்சயமா. எப்படி சொல்றாரு? நீ ஒருவேளை ஆயிப்போச்சு, என்ன பண்றது, இனி நம்ம வேற வேலையை கவனிக்கலாம் அப்படின்னு ஒருவேளை நீ யோசனை பண்ணிட்டு இருந்தா அவர் சொல்றாரு, நிச்சயமா. என்ன சொல்றாரு? எப்பவுமே ஒரு விஷயம் நடக்கலைன்னா தான் அங்க கூட அடிஷனலா கூட ஒரு வார்த்தை சேர்க்கப்படும், நிச்சயமா. இல்லைன்னா சேர்க்க மாட்டாங்க. ஒரு விஷயம் வாழ்க்கையில ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன், அது நடக்கவே இல்லை, என்னடா நடக்கலையே அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்கும்போது, நான் யாரை நம்பிட்டு ரொம்ப நாளா காத்துட்டு இருக்கணும், அந்த நம்பிக்கையில ஒரு சோர்வு வரும்போது நான் யாரை நம்பணும்னோ அந்த மனுஷன் என்ன கூப்பிட்டு சொல்றாரு, நிச்சயமா. என்ன சொல்றாரு? அந்த நிச்சயமா அப்படிங்கிற வார்த்தை வந்து பார்த்தாச்சுன்னா அது ரொம்ப முக்கியமான வார்த்தை. நிச்சயமா. நிச்சயமா அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு அஷூரன்ஸ், அதாவது அது ஒரு கேரண்டி. இந்த ஃபேனுக்கு 10 வருஷம் கேரண்டி, 10 வருஷம் ஓடும் அப்படின்னு கடைக்காரன் வாயை திறந்து அப்படியே 10 வருஷம் ஓடுங்க, அது எவ்வளவு 5ல வச்சாலும் ஓடும், 1ல வச்சாலும் ஓடும், அப்படி கையிலே வச்சுருந்தாலும் ஓடும், 10 வருஷம் ஓடுங்க அப்படின்னு சொன்னா நம்ப மாட்டேன். ஆனா அந்த பாக்ஸுக்கு மேல அப்படி கேரண்டின்னு போட்டு ஒரு சீல் அடிச்சு அந்த ஃபேன்ல ஸ்டீல்ல 10 years வாரண்டி கேரண்டி அவள் போட்டாச்சுன்னா கண்டிப்பா கேரண்டி கொடுத்துருக்கான், 10 வருஷம் பிரச்சனை கிடையாது, கப்புன்னு வாங்கிடுறோம், ஏன்னா கேரண்டி இருக்குது. அது போல ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு நான் இந்த வருஷம் ஒன்னு நான் ஆசீர்வதித்து பெருக பண்ணுவேன், இது கேரண்டி. இதுதான் ஆண்டவர் நமக்கு கொடுக்கக்கூடிய கேரண்டி. இந்த கேரண்டி யார் கொடுத்துருக்காரு அப்படின்னா கடவுள். மனுஷன் கொடுக்குறாரு. மனுஷன் கொடுக்குற கேரண்டி எப்படி இருக்கும்? கல்வா கிண்டி கரண்ட்டை போட்டு கிண்டி கொடுக்குறது தான் மனுஷன் கொடுக்குறது அல்வா கேரண்டி. திருநெல்வேலி அல்வா சாப்பிடுவீங்களா?
இங்க யாராவது திருநெல்வேலி யாராவது நீங்க சாப்பிட்டுருக்கீங்க வேற ஒரு 5 பேர் சாப்பிடுறேன். நான் நெக்ஸ்ட் டைம் ஊருக்கு போயிட்டு போது நல்ல பெருசா நிறைய வாங்கிட்டு வரேன் அல்வா. அது எல்லாரும் போய் சாப்பிட்டு பாருங்க, அவ்வளோ டேஸ்டா இருக்கும் அந்த அல்வா. இந்த அல்வா கிண்டி கொடுக்குற மாதிரி அது புரியுதுங்களா, கேரண்டி. ஆனா மனுஷன் கொடுக்குற கேரண்டி அந்த மாதிரி அல்வா மாதிரி இருக்கும் பேசுறது. ஆமா, கடைசியில் பார்த்தா போனே எடுக்க மாட்டான், ஆளும் இருக்க மாட்டான். ஆனா ஆண்டவர் கொடுக்குற கேரண்டி அதுல மாற்றமே கிடையாது, மாற்றமே. அவர் கொடுக்குற கேரண்டி லைஃப் டைம் கேரண்டி. அதனால இவரை ஸ்ட்ராங்கா பிடிச்சிட்ட அப்படின்னு சொல்லியாச்சுன்னா உன் வாழ்க்கையில நீ நினைச்சதை சாதிக்கணும், நினைச்சதை. அதனால ஆண்டவர் இந்த வசனத்தை சொல்றதுக்கு முன்னாடி முதல்ல என்ன சொல்லிட்டாரு? நிச்சயமாக. எப்படி சொல்லிட்டாரு? நிச்சயமாக. இப்ப நிச்சயமாக சொன்ன உடனே அடுத்து என்ன சொல்றாரு? நான் உன்னை. என்ன சொல்றாரு? இப்ப இந்த இடத்துல எத்தனை பேர் இருக்கிறாங்க? நானும் நீ. எப்படி கூட மூணாவது யாரா இருக்காங்களா? மூணாவது யாரா புதுசா உள்ள நுழைஞ்சிருக்காங்களா? ஆண்டவரும் நீ மட்டும்தான், இடையில வேற யாரும் கிடையாது. வேற யாரும் உனக்கு. நீ தேவனுடைய வார்த்தையை விசுவாசிச்ச அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அவரை மட்டுமே நம்பணும், அவர்கிட்ட மட்டும் ஜெபம் பண்ணணும், அவர் வார்த்தையின்படி மட்டுமே நடக்கணும். அதை விட்டுட்டு இன்னும் உனக்கு ஆண்டவருக்கு இடையில ஒரு நல்ல ஒரு ஐக்கியத்தை கடவுள் வச்சு அந்த வார்த்தையை உனக்கு கொடுத்து உன் வாழ்க்கையில ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார், பெருக பண்ணுவார், அதை நம்புன்னு சொல்லும்போது அது அவருக்கும் உனக்கு இடையில இருக்கக்கூடிய கேரண்டி. அவருக்கும் உனக்கு இடையில இருக்கக்கூடிய அதான் நான் அதுதான் நான் புரியுற மாதிரி சொன்னேன். நானும் நீயும். நானும் பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நானும் நீயும். நானும் நீ. இங்க 2 பேர் தான், இடையில வேற யாருமே. இப்ப 2 பேர். உனக்கு ஒரு பிரச்சனை என்னது? உனக்கு ஒரு அந்த பிரச்சனைக்கு உனக்கு விடிவு காலமே இல்லை. அந்த விடிவு காலம் இல்லாததுனால இப்போ நீ ஆண்டவர் நம்ப ஆரம்பிச்சிட்ட. இதுக்கு மேல நான் ஆண்டவர் தான் நம்புவேன் அப்படின்னு நம்ப ஆரம்பிச்சிட்டேன். இப்போ அந்த பிரச்சனை குறைச்சல் ஜாஸ்தியா இருக்கு. அப்ப நீ என்ன பண்ற? அவர் மேல நம்பிக்கை வச்சிருந்தில்ல, அந்த நம்பிக்கை அவர்கிட்ட மட்டும் பேசுறத விட்டுட்டு, ஏன்டி உனக்கு விஷயம் தெரியுமா, அன்னைக்கு நம்ம போனோம்ல அப்படின்னு உன் பிரச்சனையை இப்ப நீங்க சொல்றேன். நீங்க சொல்ற இன்னொரு சொல்ற போனேன், அவர் சொன்னாரு, ஆனாலும் என்ன பண்றது தெரியல. என்ன பண்ணலாம் நீ சொல்ல. இப்போ அவரு சொன்னாரு நானும் நீ. அவர் என்ன சொன்னாரு? இப்ப நீ அவரை விட்டுட்டு 3ஆவது மனுஷன் போற. அந்த போற நாம பாட்டு தப்பே இருக்கும். நல்லா சர்ச்சுக்கு போக வேண்டியது, பாஸ்டர் மீட்டிங்ல வந்து பாஸ்டர் தலையை கொடுக்க வேண்டியது, அப்படி ஹெல்மெட் போட்டு தலையை கொடுக்க வேண்டியது, அப்புறம் ஜெபம் பண்ண வேண்டியது, அப்புறம் வீட்டுக்கு போக வேண்டியது, அப்புறம் அடுத்த நாள் காலையிலேயே புலம்ப ஆரம்பிக்க வேண்டியது. ஒவ்வொருத்தி அங்க போனேன், ஒருத்தர் போனேன், இதை பண்ணேன். உன்னுடைய அக்ரிமெண்ட் ஆண்டவர்கிட்ட மட்டும்தான். யார்கிட்ட மட்டும் இருக்குமா? நீ கண்ட இடத்துல போயிட்டு ஒவ்வொரு இடமா நீ சுத்திட்டு இருந்தன்னா அதனால உனக்கு ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஒரு பிரயோஜனமும் சும்மா கையில 4000 5000 10,000 நல்லா கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சுட்டு அப்புறம் இந்த இடத்துக்கு போக வேண்டியது. ஒரு இடத்துக்கு எல்லாரும் வாங்கி போகலாம், எல்லாரும் போயிட்டு வரலாம், அங்கே போயிட்டு ஜெபம் பண்ணிட்டு வரலாம், அங்கே போய் தலையை கொடுக்க வேண்டியது, அப்புறம் இன்னொருத்து மெட்ராஸ் போக வேண்டியது, அப்புறம் தூத்துக்குடி போக வேண்டியது, அப்புறம் திருச்செந்தூர் போக வேண்டியது, அப்புறம் இந்த பக்கம் வேளாங்கண்ணி போக வேண்டியது, ஒவ்வொரு இடமா போயிட்டு வர வேண்டியது. போயிட்டு வந்து கடைசியில் பைத்தியம் முடிச்சு ஆட வேண்டியது. ஒரு பிரயோஜனம் கிடையாது. உன் வாழ்க்கையில நீ ஒவ்வொரு இடமா போயிட்டு இருந்தேன்னா அந்த கேரண்டி பீஸ் போயிடும். கேரண்டி அவர் சொல்லிட்டாரு நானும் நீயும் சொல்லிட்டாரு. என்ன சொல்லிட்டாரு? இது நீ, இதான் அவர் நான். அவர் சொல்றாரு நானும் நீயும் சொல்லிட்டாரு. அப்படின்னா இந்த வார்த்தை எனக்கும் உனக்கும் இடையில அக்ரிமெண்ட். இதுல 3ஆவது மனுஷனை சேர்க்காது. 3ஆவது மனுஷனை நீ எங்க ஜெபத்துக்கு போனாலும் எல்லாரும் எது வச்சிருக்காங்க கையில? புதுசா என்ன மந்திர கோல் எதுவும் வச்சிருக்காங்களா? மந்திர கோல் எதுவும் இருக்கா? இல்ல இல்ல மந்திர கோல் எதுவும் கிடையாது இல்லையா? பைபிள் தான் எல்லாரும் வச்சிருக்காங்க. வகையில என்ன இருக்குது? அவங்க யார் நாமத்தினால ஜெபம் பண்றாங்க? இங்க இருக்கிறவங்க உனக்கு எந்த நாமத்தினால ஜெபம் பண்றாங்க? நீ யாரை கும்பிடுற? அப்ப நீ நம்பிக்கை இல்லாம ஒவ்வொரு இடமா ஊர் சுத்திட்டு இருக்க. துட்டு ஜாஸ்தியா இருக்கு, அதனால ஒவ்வொரு இடமா சுத்திட்டே இருக்கு. அதான் உண்மை. தயவு செய்து இந்த 2026
பேக் தொங்க போட்டு ஊர் ஊரா சுத்துறது நிறுத்து. ஊர் ஊரா சுத்துறத நானும் நீயும். முதல்ல அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி. வார்த்தைக்கு அவர் சத்தத்தை கேளு, அவர் சொல்ற காரியத்தை கேளு. வேற என்ன பண்ணாலும் உனக்கு வேலைக்கு ஆகாது, விமோச்சனம் கிடைக்காது, நல்ல காலம் பிறக்காது, நல்ல காலம் பிறக்காது. கர்த்தருடைய வார்த்தைக்கு மட்டும் கீழ்ப்படி, வேற எதுவுமே இல்லை. நீங்கள் என்னிடம் என் வார்த்தை உங்களில் வைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவாக உங்களுக்கு செய்யப்படும், செய்வேன் அப்படின்ட்டாரு. அதான் ஆரம்பத்திலே சொன்னேன், சத்தியம் உங்களை. ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிற அக்ரிமெண்ட் நானும் நீயும், வேற எதுவுமே கிடையாது. நானும் நீயும். எப்போ நான் தேவனோடு இணைக்கப்பட்ட மகளாக, தேவனோடு தொடர்புடைய மகளாக மாறுகிறேனோ அப்ப என் வாழ்க்கை மாறும். அது வரைக்கும் நான் மாற்றத்தை பார்க்க முடியும். அது வரைக்கும் அவர் வந்துட்டாரு, இவர் வந்துட்டாரு, அங்க வச்சிருக்காங்க, மீட்டிங் வச்சிருக்காங்க, வாங்க போலாம், அங்க போலாம், இங்க போலாம், அங்க போலாம், இங்க போலாம், அப்படியே கடைசி சாவர வரைக்கும் என்ன பாட்டிலோடய சுத்த வேண்டியதான். இதுக்கா கடவுள் உன்னைய கிறிஸ்துவனை படைச்சாரு? இதுக்கு தான் நீ ஏசாமியை கூப்பிட்டையா? ஏசாமி கர்த்தருடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறவர், அவர் ஆசீர்வதிக்கிற தேவன். ஆனா அவருடைய ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ளாமல் இருப்பது காரணம் என்ன தெரியுமா? அவர் சொல் பேச்சு கேட்காம இருக்கிறதுதான் காரணம். அவரை கும்பிடுறது முக்கியம் இல்லை, அவர் என்ன சொல்றாரோ அதை கேட்கணும், அதான் முக்கியம். கல்யாணம் பண்றது முக்கியம் இல்லை, வீட்டுக்காரர் சொல்றதை கேட்கணும். வீட்டுக்காரர் சொல்றத நான் கல்யாணம் பண்ணுவேன், அவர் சொல்றதை கேட்க மாட்டேன், நான் 2 தெரு 3 தெரு ரவுண்ட் அடிச்சு தான் வருவேன், ஊர் ஊரா சுத்தி தான் வருவேன். ஆமா செல்லம் வா அந்த உட்கார் அப்படின்னு சொல்லுவாரா வீட்டுக்காரரு? முடியாது இல்ல. ஏன் முடியாது? கீழ்ப்படி. அதான் மெயின். நம்முடைய வாழ்க்கையில நமக்கு 3வது மனுஷன் தேவை, நான் நீயும். இதுதான் ரொம்ப முக்கியமா அந்த இடத்துல ஆசீர்வாதமான வாக்குத்தத்தத்துல அவர் சொல்லக்கூடிய வாக்குத்தத்தத்துல சொல்லக்கூடிய வாக்கு நான். உன் பிரச்சனை உனக்கும் ஆண்டவர் கிடையாது. உன்னுடைய ஜெபம், உன்னுடைய வேண்டுதல் ஆண்டவருடைய காதுகள் கேட்கும். எப்ப தெரியுமா? நீ அதை குறிச்சு புலம்பாம இருக்கு, அதை குறிச்சு அவரோட மட்டும் பேசி இரவும் பகலும் ஜெபம் பண்ணி அவர்கிட்ட நீ காரியத்தை வைக்கும் பொழுது உன் வாழ்க்கையில நிச்சயமாக உன்னை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவார். அதான் உண்மை, நிஜமான உண்மை அதுதான். அதை தவிர்த்து வேற உண்மையே கிடையாது. அப்போ நம்முடைய வாழ்க்கையில காணப்படக்கூடிய கஷ்டங்கள், நம்முடைய வாழ்க்கையில காணப்படக்கூடிய சேலஞ்சஸ் குறித்து, அதாவது கடினமான போராட்டங்களை குறித்து 3வது மனுஷன்கிட்ட நம்ம ஷேர் பண்ணலாமா? பண்ணலாமா? ஆண்டவர்கிட்ட ஷேர் பண்ணலாம். கர்த்தருடைய ஆவியானவர் அவர்கிட்ட உன் பாரத்தை ஒப்பு கொடு. பாட்டு என்ன சொல்லுது? கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு. அப்படிதான் போடுது. ஃபைனான்ஸ் காரர் மேல் பாரத்தை வைத்து விடு, அப்படியே போட்டுது. அப்படியே போட்டுது. கடன் கொடுக்குறவங்க மேல் பாரத்தை வைத்து விடு, அப்படியே போட்டுது. கடவுள் மேலதான் உன் பாரத்தை வைக்கும், வேற யாரு மேலேயும் உன் பாரத்தை வைக்காது. வச்சா அதனால உனக்கு பிரச்சனை தான் வரும், தலைவலி தான் வரும். சாதா தலைவலி வராது, தலை உடையிற மாதிரி தலைவலி வரும். உன்னுடைய வாழ்க்கையில காணப்படக்கூடிய எல்லா கஷ்டங்களுக்கும் முடிவு எங்க இருக்குன்னா பரிசுத்த தெய்வத்திட்ட மட்டும்தான் இருக்கு, வேற யாருமே கிடையாது. அதனாலதான் இந்த வசனத்துல அவர் சொல்றாரு, நான் உன்னை. எப்படி? வேற யாராலையும் உன்னை ஆசீர்வதிக்க முடியாது, அவரால் மட்டும்தான் உன்னை ஆசீர்வதிக்க முடியும். அல்லேலூயா. வேற எல்லாராலையும் என்ன பண்ண முடியும்? உன்னை கடன்காரனாக்க முடியும், உன்னை டென்ஷன் ஆக்க முடியும், வேற எல்லாத்தையும் உனக்கு செய்ய முடியும். ஆனா உன்னை ஆசீர்வதிக்க கடவுளால மட்டும்தான் முடியும். நீ ஆசீர்வதிக்கப்பட்ட மகனாக மகளாக மாறணும். எப்படி மாறணும்? அப்ப நீ யாருக்கு கீழ்ப்படியணும்? யாருக்கு கீழ்ப்படியணும்? வாழ்க்கையில கர்த்தருக்கு மட்டும் கீழ்ப்படியக்கூடிய மகனாக மகளாக மாறும். அப்ப அந்த இடத்துல யார் வரக்கூடாது? 3வது மனுஷன் வந்தா யாருக்கு பிரச்சனை? 3வது மனுஷனுக்கு பிரச்சனை கிடையாது.
மூணாவது மனுஷனுக்கு பிரச்சனையே கிடையாது, உனக்கு தான் பிரச்சனை. யாருக்கு பிரச்சனை? நல்ல ஞாபகம் வச்சுருக்கு. தேர்ட் பார்ட்டி, மூணாவது மனுஷன் வந்தா அவனுக்கு பிரச்சனை கிடையாது, உனக்கு தான் பிரச்சனை. ஏன்னா உன் பிரச்சனை யார்கிட்ட சொல்லியிருக்க? மூணாவது மனுஷன் சொல்லியிருக்க. இப்போ மூணாவது மனுஷன் அடுத்து எங்க போவோம்? நாலாவது மனுஷன், அடுத்து 40வது மனுஷன் போவோம். உனக்கு தெரியுமா அவளை பத்தி? ஆமா, நீ ஒண்ணுமே சொல்லிக்க மாட்டா, அது அப்படி பாசை போயிட்டே இருக்கும். அதுக்கு பேர் தான் அவிசுவாச கோளாறு. என்ன கோளாறு? அந்த அவிசுவாசத்தினால நீ போயிட்டு இன்னொருத்திட்ட போயிட்டு சொல்லி அது 1 10 ஆகி 10 100 ஆகி 100 அது அவிசுவாசத்துல போய் 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 உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு முடிவே இல்லாம. ஒன்ன ஞாபகம் வச்சு, கர்த்தர் அவரை மட்டுமே நம்பு, அவரிடத்துல உன் காரியத்தை ஒப்புக்கொடு, அவர் உன் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. நீங்க எத்தனை பேர் டூ வீலர் யாருக்கெல்லாம் ஓட்ட தெரியும்? கை தூக்கி போறோம். டூ வீலர் யாரெல்லாம் ஓட்டுவீங்க? கை தூக்கி. அதுக்கு முன்னாடி குப்பமா கை தூக்கி. ஆமா, யாரெல்லாம் வண்டி ஓட்டுவீங்க? வண்டி ஓட்டுறோம், கை தூக்கி போறோம். வண்டி ஓட்டுறோம், வண்டி ஓட்டுறோம்ல. வண்டி ஓட்டுறோம்னா மூணாவது ஒரு மனுஷனை கூட சேர்த்து ஓட்டுவோமா, நம்ம மட்டும் ஓட்டுவோமா? நம்ம மட்டும் தான். கூட யாரும் சப்போர்ட்டுக்கு ஒரு பக்கம் நீ குடிச்சு பாரு, ஓட்ட மாதிரி இல்ல வந்து சரி நான் பிடிச்சிக்கிறேன், பிரேக் நீ பார்த்துக்கோ. ஓட்டிருக்கீங்களா? அப்படியே ஓட்ட முடியுமா? அப்படியே முடியாது. அவன் கரெக்டா எதிரில் வண்டி வரும்போது பார்த்து காலை எடுத்துருவான், மாட்டா. மூணாவது மனுஷனை நீ கூட சேர்க்காத. உன்னுடைய சொந்த வாழ்க்கையில உன் கஷ்டத்தின் மத்தியில உன் இருதயத்துல காணப்படக்கூடிய பாரத்தை எந்த சிச்சுவேஷன்லயும் நீ மூணாவது மனுஷன்ட்ட கொண்டு போகாத, ஆண்டவர்கிட்ட மட்டும் கொண்டு போ. அவர் சொல்றாரு, நானும் நீ. என்ன சொல்றாரு? நீ. நம்ம 2 பேருக்குள்ள அக்ரிமெண்ட். நம்ம 2 பேருக்குள்ளதான் அந்த அக்ரிமெண்ட்ல என்ன இருக்குது? கேரண்டி. கேரண்டி. எது கேரண்டி? உன் ஆசீர்வாதம் கேரண்டி. எது கேரண்டி? உன்னுடைய பெருக்கம் கேரண்டி. நான் உன்னை ஆசீர்வதிக்கவே, ஆசீர்வதித்து பெருகவே. ஆமா. அப்ப விசுவாசத்துல நீ உறுதியா இருக்கணும். அதுதான் வந்து பார்த்தாச்சுன்னா எபிரேயர் 11:1 சொல்லுது, விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளில் உறுதியும் காணப்படாதவைகளில் நிச்சயமாய். நம்பப்படுகிறவர்களின் உறுதி, காணப்படுகிறவர்களின் நிச்சயம், காணப்படாதவர்களின். இப்போ அவங்க கவனிங்க, முடிக்க போறோம், பக்கத்துல வந்துட்டோம். இப்போ நிச்சயமான்னு சொல்லிட்டாரு. இப்போ உங்ககிட்ட நிச்சயமான்னு சொல்றது யாரு? அவர் யார்? 13வது வசனம் படிங்க, எபிரேயர் 6 படிங்க. அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திரு. 13 ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின போது ஆணையிடும்படி தம்மிலும் பெரியவர் ஒருவரும் இல்லாதபடியினாலே தமது பேரிலே தானே ஆணையிட்டு. இப்போ உனக்கு இந்த ஆசீர்வாதம் அப்படிங்கிற அந்த சத்தியத்தை பண்ணினது யாருன்னா அருளாளர் இயேசு. அல்லேலூயா. இப்போ உனக்கு நிச்சயமா உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னது மனுஷன் இல்ல, சொன்னது யாரு? தெய்வம். சொன்னது யாரு? உனக்கு நிச்சயமான்னு சொன்னது யாரு? தெய்வம். இப்போ அவர் தான் சத்தியம் பண்ணியிருக்கிறாரு. அவர் ஏன் சத்தியம் பண்ணியிருக்கிறார் அப்படின்னா, அவரை விட பெரியவர் யாருன்னா இருக்காங்களா? அங்க பைபிள்ல அந்த வசனம் என்ன சொல்லு? தம்மிலும் பெரியவர் யாரும் இல்ல. அவரோட பெரியவர் மேல வானத்திலையும் கீழே பூமியிலையும் யாருமே இல்லை. எம்எல்ஏ விட, எம்பியை விட, மினிஸ்டரை விட, சீஃப் மினிஸ்டரை விட, ஹோம் மினிஸ்டரை விட, பிரதம மந்திரியை விட, குடியரசுத் தலைவரை விட எல்லாரை காட்டிலும் பெரியவர் இவர். நீங்க வசனம் சொல்றது இவரை விட பெரியவங்க யாருமே இல்லையா அந்த பூமியில? யாருமே இல்ல. இவர் யோசிச்சு என்னை விட பெரியவங்க யாருன்னா இருக்காங்களா சத்தியம் பண்றதுக்கு அப்படின்னு பார்த்தா யாருமே இல்ல. சரி, அப்ப நம்மளே சத்தியம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சத்தியம் பண்ணிடலாம். நம்மளே சத்தியம் பண்ணிடலான்னு தமது பேரில் தானே ஆணையிட்டு அவரே ஸ்ட்ரைட்டா சத்தியம் பண்ணிட்டாரு. பாரு, இது நம்ம 2 பேருக்குள்ள அக்ரிமெண்ட். நான் சொல்றேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். இப்போ வேற யாராச்சும் நமக்கு சத்தியம் பண்ணியிருந்தா கூட பரவாயில்ல, நம்ம நம்ப மாட்டோம். அவன் செத்து போயிடுவான், நாளைக்கு இன்னைக்கு சத்தியம் பண்றோம், நாளைக்கு போய் சேர்ந்துருவான், நமக்கு வருமோ வராதோ தெரியாது. ஆனா உனக்கு சத்தியம் பண்ணியிருக்கிறது யாருன்னா சதா காலம் உயிரோடு நேற்று இன்று மேற்கு மாறாதவர்,
மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் எல்லாவற்றிலும் பெரியவர். அவர்தான். அவர் சொல்றது வசனம் சொல்லுது, அவரை விட பெரியவர் யாருமே இல்லை, அதனால அவர் சத்தியம் பண்ணியிருக்கிறார். அப்போ உனக்கு சத்தியம் பண்ணவர் யாரு? பெரியவர். சத்தியம் பண்ணவர் யாரு? இப்ப பெரியவர் தான் உன் கூட டீல் பண்ணியிருக்கிறார். அப்போ உன் கூட இருக்கிறவர் யாரு? யாரு? பெரியவர். இப்ப அவரை விட பெரியவர் யாருன்னா இருக்காங்களா? அப்ப பெரியவரை உன் கூட வச்சுக்கிட்டு நீ இன்னொருத்தர் போய் சொல்லமா, ஏன்பா ஒரு விஷயம் தெரியுமா சொல்லலாமா? பெரியவர் கோவிச்சு மாட்டாரு. உனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கிறவர் பெரியவர், உனக்கு கேரண்டி கொடுத்துருக்கிறவர் பெரியவர். அதனால இந்த பெரியவருடைய வார்த்தைக்கு இந்த 2026 கீழ்ப்படி, 2026ல நீ அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி, பெரியவருக்கு கீழ்ப்படி. அவர் பெரியவர். அவர் யாரு? பெரியவர். லூக்கா 1வது அதிகாரம் 30, 31, 32. லூக்கா 1, 30, 31, 32. தேவதூதன் அவளை நோக்கி மரியாளே பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய், இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பெரியவராய் இருப்பார். அல்லேலூயா. அவர் பெரியவராய் இருப்பார். அவர் எப்படி இருப்பாரா? பெரியவராய் இருப்பார். அப்ப வாழ்க்கையில இந்த 2026ல உன்னோடு கூட சத்தியம் செய்தவர் யாரு? பெரியவர். இயேசு பெரியவர். இயேசு யாரு? இந்த பெரியவர் இன்றைக்கு உன்னையும் என்னை பார்த்து சொல்லுகிறார், நிச்சயமாக. எப்படி? எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, நிச்சயமாக நான் உன்னை. இந்த மூணாவது மனுஷன் யாரா வந்திருக்காங்களா? நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருகப்பட்டு. ஆண்டவர் வாழ்க்கையில இந்த வருஷத்துல நிறைய நன்மைகளை செய்வார். அதுதான் வசனம். இப்போ வாழ்க்கையில நீ ஆசீர்வாதமா இருப்ப, உன்னை ஆண்டவர் பெருக்கமா பெருக செய்வார். அதனால இந்த வருஷம் இந்த வசனத்தை ஸ்ட்ராங்கா பிடிச்சிக்கீங்க. நீங்க இந்த எபிரேயர் 6:14 மனப்பாடம் பண்ணிக்கங்க. ஏசாமி சொல்லியிருக்கிறாரு, நிச்சயமா என்ன ஆசீர்வதிப்பாராம். எப்படி? நிச்சயமா என்ன ஆசீர்வதிப்பாராம். நிச்சயமா என் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார், நிச்சயமா என் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். நாங்க ஆசீர்வாதமா இருப்போம். அவர் பெரியவர். எங்க கூட பெரியவர் இருக்கிறாரு. எங்க கூட யார் இருக்கிறாரு? பெரியவர். அந்த பெரியவர் எனக்கு சத்தியம் பண்ணியிருக்கிறாரு. என்ன பண்ணியிருக்கிறாரு? கேரண்டி கொடுத்திருக்கிறாரு. என்ன கொடுத்திருக்காரு? என்ன கேரண்டி? I will bless you and multiply you. நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை பெருக பண்ணுவேன். ஆமா, அவர் எனக்கு கேரண்டி கொடுத்திருக்கிறார். அந்த கேரண்டியோட பெரிய கேரண்டி வேற எதுவுமே கிடையாது. அதனால நான் முழுசா அவரை விசுவாசிக்கிறேன். அவர் என் வாழ்க்கையில அதிசயமான காரியங்களை இந்த வருஷம் நிச்சயமா செய்வார். நிறைய சாட்சிகளை என் வாழ்க்கையில என் குடும்பத்துல உண்டாக்குவார். இந்த நம்பிக்கையில நான் மாற மாட்டேன், இந்த நம்பிக்கையிலிருந்து விலக மாட்டேன், யாருக்கிட்ட போய் புலம்ப மாட்டேன், நான் என் கஷ்டத்தை சொல்ல மாட்டேன். ஏன்னா ஏசாமிக்கு என் கஷ்டம் எல்லாமே தெரியும். அவர் கொடுத்துட்டாரு கேரண்டி. அவர் கொடுத்தாரு கேரண்டி. இந்த நம்பிக்கையோடு இந்த பயணத்தை இந்த 2026 தொடருவோம். கர்த்தர் நிச்சயமாக நமக்கு இந்த வருஷத்துல பிளஸ்ஸிங்கா ஆசீர்வாதமா நம்மை, பிள்ளைகளை, நம் குடும்பத்தை நடத்துவார். விசுவாசிக்கிறவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க. விசுவாசிக்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கொஞ்சம் அந்த பக்கம் காட்டம்பா. விசுவாசிக்கிறவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க. விசுவாசிக்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார்.
எதிர்பார்த்த உறவுகள் எதிர்த்து நின்றாலும் கைகோர்த்த உறவுகள் விலகி சென்றாலும் எதிர்பார்த்த உறவுகள் எதிர்த்து நின்றாலும் கைகோர்த்த உறவுகள் விலகி சென்றாலும் இப்ராஹிம் என்னை நீ தள்ளிடுவீரோ இஸ்ராயேல் என்னை நீ கைவிடுவீரோ இப்ராஹிம் என்னை நீ தள்ளிடுவீரோ இஸ்ராயேல் என்னை நீ மறந்திடுவீரோ அப்பா நீங்க எனக்கு இருக்க பயமில்லையே என் தகப்பை நீங்க சுமந்து கொள்ள கலக்கமில்லையே நீங்க போதும் நீங்க போதும் நீங்க போதும் நீங்க போதும் நீங்க போதும் நீங்க போதும் எங்க பாப்போவே உங்க பிரசன்னத்தை விட்டுட்டு எப்படி வாழுவே உங்க சமூகத்தை மறந்து நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் சொன்ன தேவனே உமக்கு நன்றி சபா சோதரிக்கிறோம் கடந்த வருஷம் முழுவதும் கர்த்தாவே எங்களையும் எங்களுடைய குடும்பங்களை தாங்கினதுக்காக நன்றி ஆண்டவரே சோதரிக்கிறோம் என் ஜனங்கள் என் கிராமத்து ஜனங்கள் என் ரத்த கலப்புகளை ஒவ்வொரு குடும்பத்தையும் தேவனாகிய கர்த்தர் நீர் ஆசீர்வாதமா வழிநடத்துங்க ஆண்டவரே விசேஷமா உங்களுடைய சுவாசத்தை கொடுத்த ஆண்டவரே இந்த நாளில் நிலைநிற்க செய்திகளை ஏசப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே நன்றி 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 ஏசப்பா இந்த நாளை காணக்கூடாதபடிக்கு எத்தனையோ பேர் நாம் மண்ணுக்குள் மறைத்திருக்கிறாங்கப்பா ஆனாலும் நீர் அவருக்கு உயிர் பிச்சை கொடுத்தாண்டவரே இந்த புதிய வருடத்தை காணும்படி நீங்க செய்திருக்கீங்கப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே சோதரிக்கிறோம் நீர் எங்களுக்கு ஒரு கர்த்தாவே வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறீங்க நிச்சயமாகவே நான் உங்களை ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவேன் என்ற வார்த்தைப்படி கர்த்தாவே இந்த வருடத்தை நாங்கள் கர்த்தாவே நிச்சயமாக உங்களை நம்பி நாங்கள் தொடர செய்வீராக எந்த ஒரு மூணாவது மனுஷனும் நாங்கள் நம்பாதபடிக்கு அடுத்தவர்கள் பேச்சை கேட்காதபடிக்கு நம்பி மோசம் போகாதபடிக்கு இயேசுவே பெரியோர்கள் முதல் சிறியோர்கள் வரை நாங்கள் உண்மையே நம்பி வாழ்கிற பிள்ளைகளாக எங்களை மாற்றுவீராக நம்மளை சோதரிக்கிறோம் இந்த நாளில் இந்த சரத்தில் கர்த்தாவே ஒருவேளை பெரியவர்கள் வயதானவர்கள் பலவீனமா வந்திருக்கலாம் ஆண்டவரே அவர்கள் நிச்சயமாக நீ தோன்றுகிறீர்கள் முழுமையாக விசுவாசிக்கிற மாட்டவரே ஒருவேளை கர்த்தாவே யாவரையும் கர்த்தாவே ஒரு பலவீனம் இருக்கலாம் ஒரு பாவம் முழு இருக்கலாம் இந்த நாளிலே கர்த்தாவே அதை பிடிங்கி எரியும்படி இயேசுவின் நாமத்தில் நாங்கள் கட்டளையிட மாட்டோம் ஒவ்வொருவருக்கும் நாளிலே விடுதலை கொடுப்பீராக ஒவ்வொருவருக்கும் கர்த்தாவே சமாதானத்தை கொடுப்பீராக சொல்லிருக்கிறோம் இந்த நாளிலே நாங்கள் முடிவா கர்த்தாவே உம்மை தீர்மானமா இயேசப்பா நாங்கள் உண்மையை நம்புகிற குடும்பங்களை நாம் மாற்றுவீராக சொல்லிருக்கிறோம் நாங்கள் வெறுமையான பாத்திரங்களில் இயேசப்பா நிரம்பி வழிகிற பாத்திரமா இருக்கிற மாட்டோமே அதுவும் உங்களுடைய வசனத்தினாலே கர்த்தாவே உங்களுடைய வசனத்தினால் நாங்கள் நிச்சயமா கர்த்தாவே நிரம்பி வழிகிற பாத்திரமா இருக்கிற மாட்டோமே நன்றி செலுத்துகிறோம் விசேஷமா என்னுடைய கிராமத்தின் பிள்ளைகள் வாலிப பிள்ளைகள் உங்களுடைய கர்த்தரை ஒப்பு கொடுக்கிறப்பா இவரே நாட்கள் பொருளாதாரங்களா இருக்கிறது ஆண்டவரே காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள நீங்க உதவி செய்வீங்களா ஆண்டவரே வாலிப பிள்ளைகள்னால கர்த்தாவே எத்தனையோ பெற்றோர்கள் கண்ணீர்கள் கஷ்டங்கள் மனக்கவலைகள் தீராத பாருங்கள் அந்த பிள்ளைகளுக்கு உங்களுடைய காரணம் இருக்கட்டும் மாட்டவரே அந்த பிள்ளைகள் உங்களுடைய காரணம் தாங்கட்ட மாட்டவரே சோதரிக்கிறோம் பிசாசானவன் ஏதோ ஒரு வகையில கர்த்தாவே பிள்ளைகளை கீழே விழித்து விடுகிறான் ஆண்டவரே தேவனாகிய கர்த்தர் நீ ஒவ்வொரு வாலிபர்களின் இடத்துல சொல்லுகிறாங்க பெற்றோர்களுடைய கண்ணீரை துடைப்பீராக ஆண்டவரே சோதரிக்கிறோம் நிச்சயமாகவே நீ தொழுகிறீர் ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவரே சோதரிக்கிறோம் மனுஷன முகத்தை பார்க்கிறான் தேவனோட இருதயத்தை ஆராய்ந்து அறிகிற தேவனாக இருக்கிறபடியா இந்த நாள் ஒவ்வொரு வாலிபர்களை தொட்டுக்கொண்டு இருக்கிறீங்கப்பா ஒவ்வொரு உள்ளத்தை தொட்டுக்கொண்டு இருக்கிறீங்கப்பா பிள்ளைகளை கழுவி சுத்தப்படுத்துவீர் ஆண்டவரே சோதரிக்கிறோம் என் கிராம கர்த்தாவே என் கிராமத்துக்காக கர்த்தாவே ஜெபிக்கும்படி இந்த கிராமத்தை எல்லாம் படைத்திருக்கிறீங்க ஆண்டவரே தினந்தோறும் நாங்கள் எங்களுடைய கிராமத்துக்காக நாங்கள் ஜெபித்துக் கொள்ள உங்களுக்கு உதவி செய்ய
எங்கள் குடும்பம் ஒரு குடும்பம் கூட வீணாய் போகக்கூடாது ஏசப்பா. ஒரு குடும்பம் ரட்சிப்புல வராத இருக்கக்கூடாது ஏசப்பா. உங்களுடைய விசுவாசத்துல பலப்படுகிற குடும்பமா மாற்றுவீராக ஆண்டவரே. சோதரிக்கிறோம் சோதரிக்கிறோம். சுற்று பக்கத்துல வருகிற அநேக கிராமங்கள் எங்களுடைய கிராமம் ஒரு சாட்சியாக இருக்கட்டும் ஆண்டவரே. சோதரிக்கிறோம் சோதரிக்கிறோம். துர்மார்கங்களுடைய ஆலோசனைகளை போகாதபடி எங்களை நாம் ரட்சித்துக் கொள்ள உதவி செய்கிறார் ஆண்டவரே. சோதரிக்கிறோம். அபியானவரே மீண்டுமாய் கர்த்தாவே அகரவரம் கிராமத்திற்கு வந்திருக்கிற தாய்மார்கள் ஆண்டவரே உம்முடைய விசுவாசத்துக்காக கர்த்தாவே அவர் காத்துக்கொண்டு இருக்கிறார்களே சப்பா. விசுவாசத்தோடு இந்த ஸ்தலத்துல வந்திருக்கிறாரப்பா. அவர்களுடைய விசுவாசத்தை இன்னும் பலப்படுத்தும் ஆண்டவரே. தேவனே ஆமென் 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 என்று கர்த்தாவே அவர்களுடைய ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. சோதரிக்கிறோம் சோதரிக்கிறோம். வயதான காலங்களிலே கர்த்தாவே பலவீனங்கள் குறுகி கொண்டு இருக்கிறது ஆண்டவரே. அப்படிப்பட்ட நேரங்களில் உங்களுடைய பலனை கொடுத்து அவர்களை பூரணப்படுத்துகிறார் ஆண்டவரே. சோதரிக்கிறோம். அவருடைய குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறார் ஆண்டவரே. சோதரிக்கிறோம். ஒருவேளை பிள்ளைகளால மனக்கவலை இருக்கலாம், புருஷனால மனக்கவலைகள் இருக்கலாம், ஏசப்பா குடும்ப உறவினால மனக்கவலைகள் இருக்கலாம். அனைத்தையும் விடுதலை கொடுக்கிற தேவன் ஒருவரே ஆண்டவரே. தாய்மார்களுக்கு ஒரு சித்தத்தின்படி ஒரு விடுதலை கொடுக்கிறார் ஆண்டவரே. சோதரிக்கிறோம். ஒருவேளை கர்த்தாவே கல்யாண பாக்கியம் இல்லாமல் பிள்ளைகளுக்காக பாரப்பட்டிருக்கிற பெற்றோர்களுடைய கருத்தை ஒப்பு கொடுங்க ஏசப்பா. சீக்கிரத்திலே கர்த்தாவே அந்த விழா இரும்பு கர்த்தாவே அவர்களுக்கு தெரியப்படுத்துவீராக ஆண்டவரே. சோதரிக்கிறோம் சோதரிக்கிறோம். இந்த நேரத்தில் இந்த ஸ்தலத்தில் கலந்து கொண்ட ஒவ்வொருவரும் பெரிய மகிழ்ச்சியை காண உதவி செய்வீராக. இந்த கூட்டத்துக்கு கலந்து கொண்டது நல்லது என்ற மன நிறைவு கர்த்தாவே அவர்கள் கொடுப்பீராக ஆண்டவரே. சோதரிக்கிறோம் சோதரிக்கிறோம். இதுவாய் கர்த்தாவே எங்களுக்காக கர்த்தாவே இயேசப்பா ஒரு தாசனை நீர் அனுப்பியிருக்கிறீர் ஆண்டவரே. இயேசப்பா நல்ல ஒரு ஆகாரத்தை கொடுத்து அனுப்பியிருக்கிறீர் ஆண்டவரே. நல்ல ஒரு சத்தியத்தை கொடுக்கும்படி நீர் கர்த்தாவே நீர் அவரோடு கூட பேசுனீங்களே இயேசப்பா. ஆசீர்வதிங்க ஆண்டவரே. சோதரிக்கிறோம் கர்த்தாவே. பலவீனங்கள் மத்தியிலே தேவன் இருக்கிற தேவன் நீர் ஒருவரே அப்பா. சோதரிக்கிறோம். இன்னொரு ஊழியங்களை பலப்படுத்த ஆண்டவரே. சோதரிக்கிறோம். அநேக கிராமங்களுக்கு சென்று உங்களுடைய சத்தியத்தை சொல்லுகிறவர்களா எங்களை மாற்றுகிறீர்கள் ஆண்டவரே. சோதரிக்கிறோம். என்னுடைய ஊழியருடைய சுகத்தை விரும்புகிற தேவன் நீர் ஆண்டவரே. இந்த குடும்பத்தையுடைய கருத்துல ஒவ்வொருத்தரும் ஏசப்பா விசேஷமா இந்த நாளிலே கர்த்தாவே என்னுடைய அன்பு சகோதரர் அன்பு அவருடைய குடும்பத்தார் வந்திருக்கிறார் ஆண்டவரே. அவர்களையோ நீர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. சோதரிக்கிறோம். அவரை ஆராதிக்கும் போது தேவன் வல்லமை இந்த ஸ்தலத்திலே இறங்கினதற்காக நன்றி ஏசப்பா. சோதரிக்கிறோம் சோதரிக்கிறோம் சோதரிக்கிறோம். லோகத்தாவே அவர்கள் முழுவதும் இருக்க ஆசீர்வதிப்பீராக. தொடர்ந்து வழிநடத்துவீராக. கேட்டவர்கள் கேட்கும் போது அநேக நன்மைகளை கூட்டி தந்து வழிநடத்துகிறார். துதி கன மகிமை நாம் ஒருவருக்கே இருக்கிறோம்.